ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைமண்ட் ஸ்பேஸ் மாஸ்டரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் வந்து லாங்கஸ்ட் கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ் இன் an array. இந்த ப்ராப்ளம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு ஒரு அரே ஆஃப் இன்டிஜர்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த அரே ஆஃப் இன்டிஜர்ஸ்ல இருக்க லாங்கஸ்ட் கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கணும். லாங்கஸ்ட் கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அரேல இருக்கிறதுலயே நம்ம 99 100 அப்படின்றத எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து எடுக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. சீக்வன்ஸ் அப்படின்றதால நம்ம இந்த நம்பர் ஆர் ஃபர்ஸ்ட் இந்த நம்பர், செகண்ட் இந்த நம்பர், தேர்ட் இந்த நம்பர், இந்த மாதிரி கூட நம்ம சீக்வன்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 99 அண்ட் 100, 99 அண்ட் 100 இது வந்து தொடர்ந்து வருது. அதாவது லைனா 99 அப்புறம் அதுக்கப்புறம் 100 அந்த மாதிரி தொடர்ந்து வருதால இது ஒரு கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ். நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன இருக்குன்னா 1 2 3 4 இந்த 4 நம்பர் இருக்கு கன்சிக்யூட்டிவா. அதாவது 1 2 3 4 இந்த மாதிரி தொடர்ந்து இருக்க நம்பர்ஸ் இந்த அரேல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட சைஸ் வந்து 1 2 3 4 4. ஓகே, இதோட சைஸ் வந்து 1 2 2. ஓகே, வேற எந்த சீக்வன்ஸும் நம்ம இந்த அரேல எடுக்க முடியாது. 200 இருக்கு, பட் இதுக்கு முன்னாடி 99 இல்ல 201 இதுக்கு அப்புறம் 201 எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இந்த அரேக்கு ஆன்சர் லாங்கஸ்ட் கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ் வந்து நமக்கு 1 2 3 4, அதாவது சைஸ் 4. ஸோ இதோட ரிசல்ட் வந்து நமக்கு சைஸ் 4 தான் லாங்கஸ்ட். ஓகே, இதோட ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் பார்க்கலாம். ஓகே guys, இது ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச், அதாவது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்ரோச். என்ன அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் எல்லா இன்டிஜரையும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோத் இண்டெக்ஸ் வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கரண்டா அதாவது ஜீரோ ட்ராவல்ஸ் பண்ணும்போது நம்ம கரண்டா இருக்க எலமெண்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 99 அப்படின்னு எடுத்துப்போம். கவுண்ட் வந்து இனிஷியலா 1. இந்த 99 அப்படிங்கிறதே ஒரு நம்பர் ஆக்சுவலா. ஸோ கவுண்ட் நம்ம 0ன்னு எடுக்காம அதை 1ன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் லாங்கஸ்ட் இப்போதைக்கு நம்ம -1 -1 இல்லை, ஜஸ்ட் நம்ம 1 அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். யா, ஏன் இந்த லாங்கஸ்ட் 1னா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு நம்பராவது இங்கே இருக்குல்ல, அதனால நம்ம லாங்கஸ்ட் 1 அப்படின்றத அசியூம் பண்ணிக்கிறோம் இனிஷியலி. நெக்ஸ்ட் இந்த கரண்ட்டை நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். கரண்ட்டை ப்ளஸ் பண்ணும்போது இந்த 99 வந்து நமக்கு 100 ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 100 இப்போ இந்த ஹோல் அரேல இருக்கா அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணுறோம். ஓகேவா? அனதர் லூப் போட்டு இந்த ஹோல் அரேல அந்த 100 இருக்கான்னு சர்ச் பண்ணுறோம். இருக்கு. ஸோ 100ம் இருக்கு அப்படிங்கிறதால நம்ம ஜஸ்ட் கவுண்ட் 2. ஓகே, இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் அகைன் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது 101. நெக்ஸ்ட் அனதர் லூப் போட்டு இந்த 101 இதில் இருக்கா? இல்லை. ஸோ அட் லாஸ்ட் நம்ம எந்த நம்பர் இல்லை அப்படின்னு வருதோ அந்த டைம்ல இந்த லாங்கஸ்ட்டையும் கவுண்ட்டையும் நம்ம பார்த்து அப்டேட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நமக்கு கரண்டா இருக்க கவுண்ட் ட்ரீக்கு வந்து 2, ஆனால் லாங்கஸ்ட் 1 தான். அதனால 2வை மேக்ஸிமமாக நம்ம போட்டுருக்கலாம். ஓகே, யா. நெக்ஸ்ட் இங்கிருந்து நமக்கு இங்கே மூவ் ஆகும்போது இது எல்லாம் அகைன் இனிஷியல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ என்ன வந்திருக்கும், இங்கே கரண்ட்ல இப்போ நமக்கு 100 அண்ட் கவுண்ட் அட்லீஸ்ட் ஒரு நம்பர் இருக்கிறதால 1 அண்ட் லாங்கஸ்ட் எப்பயுமே நமக்கு அப்டேட் ஆனது தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சேம் ப்ராசஸ் 100 வந்து எங்கே இன்க்ரீஸ் ஆகும்? 101க்கு இன்க்ரீஸ் ஆகும். இது நமக்கு அரேல இருக்கா? ஹோல் அரேல சர்ச் பண்ணும்போது இல்லை. ஸோ அப்போ நம்ம இங்கேயே நம்ம ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கே மூவ் ஆயிருக்கும் 4. யா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சேம் ப்ராசஸ் 4 கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் 5 இந்த ஹோல் அரேல இருக்கா? இல்லை. ஸோ அப்போ நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணிடலாம். கவுண்ட் 1 தான் அண்ட் லாங்கஸ்ட் 1 2 கம்பேர் பண்ணும்போது நமக்கு 2 தான் லாங்கஸ்ட். ஸோ எதுவும் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் 200 சேம் தான் 200க்கு வரும். 201 இன்க்ரீஸ் ஆகும். அது இந்த ஹோல் அரேல இல்லை. ஸோ நமக்கு எதுவுமே நடக்காது. அண்ட் இங்கே வரும்போது ஸோ கரண்ட் 1. ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. ஸோ கரண்ட் 1ல இருக்கு. கரண்ட் 1ல இருந்து நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது 2க்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த ஹோல் அரேல 2 இருக்கா? எஸ் இருக்கு. அதனால இங்கே என்ன ஆகும்? நம்ம கவுண்ட் 1ல இருந்து 2 ஸ்ட்ரீக் 2 ஸ்ட்ரீக். இப்போ நெக்ஸ்ட் அகைன் இந்த கரண்ட் வந்து நமக்கு 2ல இருந்து 3 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த 3 இதில் இருக்கா? எஸ் இருக்கு, அறையில் இருக்கு. அப்போ இந்த கவுண்ட் அகைன் ஸ்ட்ரீக் வந்து 3 ஆகும். நெக்ஸ்ட் இந்த கரண்ட் 4 இன்க்ரீஸ் ஆகும்போது 4 இதில் இருக்கா? எஸ் இருக்கு. அகைன் நமக்கு கவுண்ட் ஸ்ட்ரீக், அதாவது நமக்கு 4 இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் 5 வரும்போது இந்த ஹோல் அரேல 5 இருக்கா? இல்லை.
ஸோ எப்போ இந்த நம்பர் இல்லன்னு வருதோ, அப்போ நம்ம லாங்கஸ்ட்டையும், கவுண்ட்டையும் கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணி இப்போ கவுண்ட் ஸ்ட்ரீக் வந்து 4 இருக்கு. ஆனா எனக்கு முன்னாடி 2 தான் இருந்துச்சு. பட் மேக்ஸிமம் எது 4. அப்போ இப்போதைக்கு கரண்ட் வந்து நமக்கு 4. யாஹ்! அகைன் நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்றோம். ஐல ஸ்டார்ட் பண்ணும்போது சேம் இனிஷியல் ப்ராசஸ் ஆகும்போது இனிமே உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் 3 இருக்கும். 3க்கு அப்புறம் நமக்கு 4ஆ இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அண்ட் கவுண்ட் 2 பிகாஸ் 4 இருக்கிறதால கவுண்ட் 2. நெக்ஸ்ட் 4ல இருந்து நமக்கு 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 5 இந்த அரேலயே இல்ல. ஸோ கவுண்ட் 2 தான் இருக்கு. பட் நமக்கு ஆல்ரெடி லாங்கஸ்ட் 4. ஸோ அப்டேட் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் அகைன் நமக்கு கவுண்ட் இங்க இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அகைன் கரண்ட்டா இப்ப இருக்கிறது 2 அண்ட் கவுண்ட் 1. இதுவும் ஜஸ்ட் சிமிலர் தாங்க. 2லேருந்து 3 போகும், இருக்கும். 4 போகும், இருக்கும். 5 போகும்போது இருக்காது. ஸோ நமக்கு கவுண்ட் நமக்கு 2, 3ன்னு கிடைச்சிருக்கும். இந்த ஹோல் ப்ராசஸ் முடியும்போது. பட் 3 பெருசா, 4 பெருசா? 4 தான் ஆப்வியஸா பெருசு. ஸோ நம்ம எதுவுமே அப்டேட் பண்ண தேவையில்ல. லாஸ்ட் நமக்கு நமக்கு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் மூவ் ஆகும்போது, நமக்கு லாங்கஸ்ட்ல என்ன இருக்கும்னா 4. ஸோ இதுதான் நமக்கு அட் லாஸ்ட் ஃபைனல் ரிசல்ட். 4 தான் நமக்கு ஃபைனல் ரிசல்ட். ஓகே, இதோட கோட் பார்க்கலாம். இதோட கோட் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் இங்க ஸ்டார்ட் பண்றோம். அண்ட் இஃப் நம்ஸ் டாட் எம்ப்டியா இருக்கு, அரே எம்ப்டியா இருக்குன்னா நம்ம 0 ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அண்ட் லாங்கஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இங்க லாங்கஸ்ட் 1 வச்ச மாதிரி இவங்களும் லாங்கஸ்ட் இங்க 1 அப்படின்றத வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபார் லூப் I ஈக்குவல் 0, அதாவது 0th இண்டெக்ஸ் வந்து ஃபுல் இண்டெக்ஸை நம்ம டிராவர்ஸ் பண்றோம். அதான் இந்த ஃபார் லூப். அண்ட் எப்பயுமே கரண்ட்டை நம்ம நம் அப்படின்றத வச்சுக்கிறோம். நம்ம கரண்ட் என்ன ஐயா இருக்கோ அதை வச்சுக்கிறோம். அண்ட் கவுண்ட் நம்ம இனிஷியலா அகைன் கவுண்ட்டும் நம்ம 1 வச்சுக்கிறோம். ஸோ கரண்ட் இனிஷியல் நம்பர் கவுண்ட்ல 1. ஓகே. இப்போ எப்பயுமே நம்ம கரண்ட் வந்து அந்த அரேல இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நம்ம கரண்ட் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிட்டு இங்க அந்த அரேல இருக்கான்னு பார்க்குறோம். இருந்தது அப்படின்னா நம்ம கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ். நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், கரண்ட்டை 3 இன்க்ரீஸ் பண்ணோம். இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம அதே மாதிரி தான் நம்ம ஒரு தடவையும் இருக்க கரண்ட் அந்த நம்ஸ்ல இருக்கா, கரண்ட் ப்ளஸ் ஒன் நம்ஸ்ல இருக்கா, கரண்ட் ப்ளஸ் ஒன் நம்ஸ்ல இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எப்போ நமக்கு இல்ல, அதாவது அந்த அரேல இல்ல, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, பட் 5 இல்ல. அந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம், லாங்கஸ்ட்டையும் கவுண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம லாங்கஸ்ட்டை அப்டேட் பண்றோம். நம்ம பார்த்த சேம் லாஜிக் தான் கைஸ். ஓகே, அட் லாஸ்ட் நம்ம ரிட்டர்ன் லாங்கஸ்ட் அட் லாஸ்ட் ஃபைனலாக என்ன இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணுறோம். அண்ட் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பற்றி அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஆக்சுவலாக இந்த ஃபார் லூப் வந்து நமக்கு ஆர்டர் ஆஃப் என் டைம்ஸ் நமக்கு ரன் ஆகும். ஆர்டர் ஆஃப் என். நெக்ஸ்ட் ஒரு ஃபார் லூப்லேயும் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா, வைல் லூப் ஒன்று நடக்குது. இது வந்து நமக்கு அட் வர்ஸ்ட் கேஸ் ஆர்டர் ஆஃப் என்க்கு நமக்கு ரன் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ ஆல்ரெடி ஃபார் லூப் வந்து நமக்கு ஆர்டர் ஆஃப் என் டைம்ஸ் ரன் ஆகுது. ஸோ ஒரு தடவையும் இந்த வைல் லூப் நமக்கு ரன் ஆர்டர் ஆஃப் என் டைம்ஸ் ரன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ கிராஸ் என். ஸோ நமக்கு ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர். ஸோ என் கிராஸ் என் வரும். நமக்கு லாஸ்ட் ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர். அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ், பிகாஸ் நம்ம எக்ஸ்ட்ரா அரே எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ நம்ம ஜஸ்ட் வேரியபிள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஓகே. இப்போ நம்ம ஆப்டிமல் அப்ரோச் பார்க்கலாம். ஓகே கைஸ். இப்போ இதோட ஆப்டிமல் அப்ரோச் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன ஐடியா ஆக்சுவலானா, அவங்க லாங்கஸ்ட் கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ் இருக்கான்னு தான் கேட்குறாங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1, 2, 3, 4 எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4 இந்த மாதிரி அதாவது லாங்கஸ்ட் கன்சிக்யூட்டிவ் சப்சீக்வன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம 1 இருக்கு, நமக்கு ஒரு வரையில 1 மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, இது இல்ல. நம்ம 1 மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம 1 வச்சு 2 இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். 2 வச்சு ப்ளஸ் பண்ணி 3 இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். 3 வச்சு ப்ளஸ் பண்ணி 4 இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். கரெக்ட், ரைட். ஸோ இப்போ நம்ம டைரக்டா நமக்கு ஃபர்ஸ்ட் 1 பார்க்காம 2 பார்க்குறோம். ஓகே. 2 வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் 2 இருக்கு. அண்ட் 2 வச்சு நம்ம 3 பார்க்குறோம். 3யும் இருக்கு. 3 வச்சு 4ம் பார்க்குறோம், இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கேஸை விட்டுருங்க. இப்போ நம்ம 3யை மட்டும் பார்த்துருக்கோம். 3யை வச்சு நம்ம இருக்குன்னு அரேல கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 3 இன்க்ரீஸ் பண்ணால் 4 இருக்கு.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார்த்துருந்தோம் 1 2 3 4. இது ஒரு கேஸ். ஃபர்ஸ்ட் 1 கண்டுபிடிச்சு 1 வச்சு 2 2 வச்சு 3 3 வச்சு 4 இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கேஸ் நம்ம 2 பார்த்தோம் அப்படின்னா 2 வச்சு 2 இருக்கு 3 இருக்கு 4 இருக்குன்னு ப்ளஸ் ப்ளஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கேஸ்ல 3 பார்க்குறோம் அப்படின்னா 3 வச்சு 3 இருக்கு 4 இருக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் 4 மட்டும் இருக்கு அப்படின்னாலே நம்ம ஜஸ்ட் 4 மட்டும் இருக்கு 5 இல்ல அந்த மாதிரி நம்ம 1ன்னு கண்டுபிடிக்கலாம். யா ஓகே. இப்போ நம்ம 2 வரும்போது நான் 2க்கு முன்னாடி இருக்க நம்பர் இருக்கா அந்த அரேலன்னு பார்க்குறேன். அதை மட்டும் பார்க்குறேன். நான் 3 4லாம் நான் செக் பண்ணவே இல்ல. 2க்கு முன்னாடி இருக்க நம்பர் அது என்னது? 2க்கு முன்னாடி நான் -1 இருக்கா அப்படின்றத 2 - 1 வந்து 1 இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். 1 எனக்கு இந்த அரேல ஆல்ரெடி இருக்கு. ஓகேயா? அப்போ எனக்கு இந்த 1 நான் கண்டுபிடிக்கும்போது 1 2 3 4ன்னு கண்டுபிடிச்சிருவேன். அப்புறம் எதுக்கு எனக்கு இந்த 2க்கு அப்புறம் 3 இருக்கான்னு பார்க்குறேன், 3 இருக்கான்னு 4 இருக்கான்னு பார்க்குறேன். இது எனக்கு தேவையே இல்ல. இந்த ப்ராசஸே தேவையில்ல. ஸோ எனக்கு 2 வருது அப்படின்னா 2க்கு முன்னாடி இருக்க நம்பர் இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது 1. அப்ப எனக்கு இந்த அரேல இருக்கு. அப்ப நான் 1 வரும்போதே நான் அத பார்த்துக்கிறேன். எனக்கு 2 இப்ப எனக்கு இந்த நான் இத பார்க்கணும்னு அவசியமே இல்ல. ஓகே. அதே மாரி தான் இந்த கேஸ் 3 4 3 4 ஆ 3 வச்சு 3 ஃபர்ஸ்ட் நான் அரேல ட்ராவல்ஸ் பண்ணும்போது வந்து 3 வச்சு நான் 4 கண்டுபிடிக்கிறேன். ஓகேயா? ஸோ இந்த கேஸ்ல நான் அகைன் நான் 3 4ன்னு கீழ போகணும். ஸோ 3 3க்கு முன்னாடி 2 இருக்கா? 2 இந்த அரேல இருக்கு. அப்போ 2 வரும்போது அந்த அந்த ப்ராசஸ பார்த்துக்கட்டும். நீ எதுக்கு 3ல பார்க்குற அப்படின்றத நம்ம இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே. ஸோ லைக் இந்த மாரி தான் ப்ராசஸ் நம்ம பண்றோம். ஆ யா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 விட்டுட்டு நான் 100 வரேன். லைக் 100 வரும்போது 100 அரேல இருக்கா அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் 101 இருக்கான்னு பார்ப்போம். ஓகேயா? அதே மாரி நம்ம 99க்கு நம்ம என்ன பண்ணிருப்போம்? 99ல 99 இருக்கான்னு பார்ப்போம். ஓகே. நெக்ஸ்ட் 100 இருக்கான்னு பார்ப்போம். ஓகே. நெக்ஸ்ட் 101 இருக்கான்னு பார்ப்போம். ஓகே. இதே சேம் ப்ராசஸ் தான் 100, 101 தான் இங்கேயும் நடக்குது. ஸோ அத நான் 99 கிட்டயே விட்டுருவேன். எதுக்கு நான் 100க்கு நான் திரும்ப அத பார்க்கணும்? ஸோ இந்த ப்ராசஸ்க்கு தான் நம்ம என்ன பண்றோம்? ஒரு நம்பர் வரும்போதே அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் 100ன்னா 99 அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் இந்த அரேல இருக்கான்னு பார்க்குறோம். இருந்தது அப்படின்னா, நம்ம அதுகிட்ட அந்த ப்ராசஸ குடுத்துடலாம். எதுக்கு நம்ம திரும்ப அகைன் அந்த ப்ராசஸ நம்மளும் ஒரு ஒரு தடவையும் பண்ணிக்கிட்டு. ஓகே. இது நம்ம ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். யாஹ்! ஸோ குடுத்திருக்க அரேவ நம்ம ஜஸ்ட் செட்ல போட்டுக்கிறோம். அதாவது அன்னார்டர் செட் சி பிளஸ் பிளஸ்ல நம்ம நார்மலா செட்ன்னு சொல்லலாம். அதாவது 99 இது அரேல இருக்கு. நம்ம கீழ வந்து செட்ல எழுதிக்கிறோம். 4 200 1 2 3 ஓகே. இது வந்து அன்ஆர்டர்ட் செட்ல இருக்கு. ஸோ இதுல நம்ம நம்பர் இருக்கா இல்லையான்றத கண்டுபிடிக்க நம்ம ஆர்டர் ஆஃப் 1 டைம்ல ஆவரேஜ் கேஸ்ல ஆர்டர் ஆஃப் 1 டைம்லயே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கேட்கிற நபர் இந்த செட்ல இருக்கா இல்லையான்னு. ஓகே. யாஹ்! ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம 99 அப்படின்றத ட்ராவர்ஸ் பண்றோம். ஓகேயா? 99 அதாவது ஓகே. கரண்ட் வந்து 99. இப்போ கரண்ட் -1 இந்த 99க்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன? கரண்ட் -1 99க்கு முன்னாடி இருக்கிறது 98. ஓகேயா? இப்போ இந்த 98 இந்த அரேல இருக்கா? அதாவது இந்த செட்ல இருக்கான்னு பார்க்கணும். இருந்தது அப்படின்னா, நான் 99க்கு அந்த ப்ராசஸே பண்ண தேவையில்ல. 99, 100, 101, 102ன்னு பண்ண தேவையில்ல. பிகாஸ் 98 இருந்ததுன்னா, நம்ம 98 ட்ராவர்ஸ் பண்ணும்போது அத பார்த்துக்கலாம். அதனால இதெல்லாம் விட்டுறலாம். ஏன் நான் 98 வரும்போது அத பார்த்துக்கலாம் அப்படின்னா, நம்ம 98 வரும்போது அங்க ஒரு கேஸ் பண்ணுவோம். திரும்ப 99, 100, 101, 102 நம்ம அங்க பண்ணுவோம். அதனால 99க்கு முன்னாடி 98 ஏதாவது இருந்துச்சுன்னா, நீ இப்ப இது விட்டுருப்பா, ஸ்கிப் பண்ணிரு. நீ அடுத்த நம்பர் போயிடு. அப்படி இல்ல, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் 99னா ஃபர்ஸ்ட் நம்பர்னா நீ அங்க வேலைய ஆரம்பி. அப்படின்றத நம்ம சொல்றோம். யாஹ்! ஸோ 99க்கு முன்னாடி நமக்கு என்ன இருந்தது 98. அது இருக்கா? இல்ல. 98 செட்ல இல்ல. அப்ப 99னா ஸ்டார்ட்டிங் இனிஷியல். அப்போ ஓகே. இப்ப ப்ராசஸா பண்ணலாம் நம்ம. தைரியமா. ஓகேயா? இப்போ நமக்கு லாங்கஸ்ட் அதே மாரி 1 அண்ட் கரண்ட் நம்ம கவுண்ட்டும் நம்ம அங்க பார்த்த மாரி ஸ்ட்ரீக் இல்ல கவுண்ட் 1. ஓகே. இப்போ 99 நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணா 100. 100 இப்போ 100 செட்ல இருக்கா? இருக்கு. அப்போ கவுண்ட் வந்து 2ஆ இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் 101 101 என் செட்ல இருக்கா? இல்ல.
அப்போ நமக்கு இப்போ இல்லன்றப்போ நம்ம என்ன பண்ணோம்? அதே கேஸ் தான். 2, 1 எது பெருசு? 2 தான் பெருசு. ஸோ 1ல இருந்து 2 ஆயிருக்கும். அண்ட் அகைன் இப்ப இங்க போகும்போது நமக்கு கவுண்ட் 1 அண்ட் கரண்ட்ல 100 இருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ சேம். இதுக்கு முன்னாடி என்ன நம்பர்? 99. இது என்னோட செட்ல இருக்கா? இருக்கு. ஸோ நான் 99 வரும்போது பார்த்துக்கிறேன் அப்படின்னு இத ஸ்கிப் பண்ணிடணும். பிகாஸ் நம்ம 99 தான் ஃபர்ஸ்ட் கேஸ்லயே பார்த்தோம். இத நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். பிகாஸ் எப்படியும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஓகேயா? ஸோ 99 நம்ம பார்த்தது ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்ப இத நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இங்க இருந்து 4க்கு இன்க்ரீஸ் ஆகும். 4 ஓகேயா? இப்போ நம்ம ஜஸ்ட் அகைன் நம்ம பார்க்குறோம். 4க்கு முன்னாடி என்ன? 3. 3 என் செட்ல இருக்கா? இருக்கு. அப்போ ஓகேப்பா. 3 வரும்போது நான் அத பார்த்துட்டேன். எனக்கு அந்த 4ஏ தேவையில்ல. ஓகேயா? நெக்ஸ்ட் 200. 200 வந்து 200க்கு முன்னாடி நம்பர் 199. அது நமக்கு செட்ல இருக்கா? இல்ல. அப்போ மேபி 200ல இருந்து ஒரு சீக்வென்ஸ் ஆரம்பிக்கலாம். அப்படின்னு ஒரு அஸ்யூம் பண்றோம். ஓகேயா? ஸோ 200க்கு அடுத்தது 201. 201 என் செட்ல இருக்கா? இல்ல. அப்போ நான் எதுவுமே பண்ண தேவையில்ல. கவுண்ட்டும் 1 தான். லாங்கஸ்ட்டும் 2 தான். ஓகே. நெக்ஸ்ட் 1. அதாவது 1 இப்போ கரண்டா இருக்கு. 1க்கு முன்னாடி 0. 0 என் சீக்வென்ஸ்ல செட்ல இருக்கா? இல்ல. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர். இதுல இருந்து மேபி ஒரு சீக்வென்ஸ் ஆரம்பிக்கலாம். ஓகேயா? ஸோ அப்போ நான் ட்ரை பண்றேன். 1ல இருந்து 2 இன்க்ரீஸ் ஆகும். 2 என் செட்ல இருக்கு. எஸ். கரெக்ட். அப்போ 2. நெக்ஸ்ட் கரண்ட் 3 இன்க்ரீஸ் ஆகும். 3 என் செட்ல இருக்கு. எஸ். கரண்ட் கவுண்ட் 3. நெக்ஸ்ட் இது இன்க்ரீஸ் ஆகி 4. 4 என் செட்ல இருக்கு. எஸ். அதே மாதிரி 4. நெக்ஸ்ட் 5. 5 என் செட்ல இல்ல. அப்போ எனக்கு எப்போ இந்த செட்ல இல்ல அப்படின்ற வருதோ அப்ப நான் கவுண்ட்டையும் லாங்கஸ்டையும் கம்பேர் பண்றேன். அப்போ எனக்கு லாங்கஸ்ட் தான் பெருசு. 4 தான் பெருசு. அதனால நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஈஸி உங்களுக்கு புரியுதுல்ல? நெக்ஸ்ட் வந்து 2. கரண்ட் ஒரு 2 இருக்கு. இப்போ 2க்கு முன்னாடி ஏதாவது ஒரு என்ன நம்பர்? 1. 1 நம்ம செட்ல இருக்கா? ஆல்ரெடி டிராவர்ஸ் பண்ணிட்டோமா? பண்ணிட்டோம். ஆல்ரெடி முடிஞ்சுது. இருக்கு. செட்ல இருக்கு. அப்ப இதையும் நான் ஸ்கிப் பண்ணிடலாம். தேவையில்ல. 3. ஸோ 3 வந்து 3க்கு முன்னாடி 2. 2 நம்ம செட்ல இருக்கா? இருக்கு. அப்ப அதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். 2 நமக்கு ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அட் லாஸ்ட் நம்ம எவ்வளோ ஸ்கிப் பண்ணிட்டோம் அண்ட் நம்ம லாங்கஸ்ட்டை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். அட் லாஸ்ட் நம்ம ஃபைனல் ஆன்சர் 4. ஓகே. ஸோ இது வந்து நம்ம ஒரு 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 ஐக்கும் நம்ம ஹோல் டைம் நம்ம என்ன ரன் பண்ணவே இல்ல. நம்ம ஸ்டார்ட்டிங்லயே கண்டுபிடிச்சிட்டோம். வித்தின் ஆர்டர் ஆஃப் 1லயே இத நம்ம லூப் பண்ணணுமா வேணாமான்றத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சோம். ஸோ 99 கரெக்ட்டா லூப் பண்ணோம். அதாவது லூப்னா 2 டைம் பண்ணோம். ஸோ இது 2 தடவ டிராவர்ஸ் ஆயிருக்கும். அண்ட் 100 வரும்போது ஒரே தடவ டிராவர்ஸ் ஆயிருக்கும். 4க்கும் ஒரே தடவ டிராவர்ஸ் ஆயிருக்கும். 1க்கும் 200க்கும் ஒரே தடவ டிராவர்ஸ் ஆயிருக்கும். அண்ட் 1க்கு நமக்கு 1, 2, 3, 4 அப்படின்றது டிராவர்ஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் 2, 3க்கு ஒரே ஒரு தடவ தான் நமக்கு அந்த எலமெண்ட்டே டிராவர்ஸ் ஆயிருக்கும். ஸோ அட் லாஸ்ட் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தா நமக்கு ஆர்டர் ஆஃப் n தான். அண்ட் ஒரு ஒரு தடவை நம்ம செட்ல அன்ஆர்டர்ட் செட்ல இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஆர்டர் ஆஃப் 1. ஸோ அதோட டைம் அது இங்க எதுவும் நமக்கு பெருசா அஃபெக்ட் பண்ணாது. பட் நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான். கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் வராது. பிகாஸ் நம்ம செட் யூஸ் பண்ணியிருக்கோம். செட் யூஸ் பண்ணியிருக்கிறதால செட்ல நம்ம அட் வேர்ஸ்ட் கேஸ் நம்ம எல்லா அரேல இருக்க எல்லா எலமெண்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்ல இருந்து நம்ம ஆர்டர் ஆஃப் nக்கு குறைச்சிருக்கோம். இது ஆப்டிமல். ஓகே guys. இதோட கோட் நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ். நம்ம அங்க ட்ரை ரன் பண்ண சேம் லாஜிக் தான். அன்ஆர்டர்ட் செட் அப்படின்றது நம்ம எஸ்டின்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம இஃப் நம்ஸோட சைஸ் அரேயோட சைஸ் 0வா இருந்தா நம்ம ஜஸ்ட் 0 ரிட்டர்ன் பண்ணி விட்டுருவோம். ஆர் எல்ஸ் நம்ம ஃபார் லூப் பண்ணி நம்ம இருக்க எல்லா நம்பரையும் ஜஸ்ட் செட்குள்ள போட்டு வைக்கிறோம். நம்ம ஜஸ்ட் செட்ல போட்டிருந்தோம்ல அதே மாதிரி ஃபார் லூப்ல எல்லா நம்பரையும் செட்குள்ள இன்செர்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்த சேம் லாஜிக் லாங்கஸ்ட் 0 அண்ட் ஃபார் லூப் வந்து i ஈக்குவல் 0ல இருந்து n வரைக்கும் நம்ம டிராவல்ஸ் பண்றோம். அண்ட் கவுண்ட் எப்பயுமே 1 பிகாஸ் ஒரு எலமெண்ட் இருக்கும். அண்ட் கரண்ட் எப்பயுமே நமக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா nums ஆஃப் iல இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு வந்திருக்க நம்பருக்கு முன்னாடி நம்பர் கரண்ட் -1 அது வந்து செட்ல இருக்கான்னு பார்க்குறோம். அது
இருந்தது. செட்ல ஆல்ரெடி அது இருக்கு அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் கன்டின்யூ பண்ணிடுறோம். அந்த முன்னாடி இருக்க நம்பர் இல்லன்னா மட்டும் தான் நம்ம அதான் ஃபர்ஸ்ட் நம்பர்ன்னு சொல்லி ப்ரொசீட் பண்றோம். அப்படி இல்ல ஆல்ரெடி இருக்கு. அதாவது செட்ல இந்த நம்பர் ஆல்ரெடி இருக்குன்னா நம்ம கன்டின்யூ பண்ணிடுறோம். ஓகேவா? அப்படி இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? ஜஸ்ட் அந்த கரண்ட்ட பிளஸ் பிளஸ் பண்ணி கரண்ட் இருக்கா? இருந்ததுன்னா கவுண்ட். அகைன் கரண்ட்ட பிளஸ் பிளஸ் பண்ணுவோம். வைல் லூப் எதுவரைக்கும் ரன் ஆகணும்? எப்போ நமக்கு இந்த ஆ, லைக் இப்போ கரண்ட் வந்து 1 இருக்கு. நெக்ஸ்ட் 1ல இருந்து 2 ஆகும். 2ல இருந்து 3 இருக்கும். 4 இருக்கும். 5 வந்து இருக்காது. ஸோ எப்ப நமக்கு வர கரண்ட் செட்ல இல்லையோ, அந்த டைம் வரைக்கும் ரன் ஆகணும். அதேதான். நமக்கு வர கரண்ட் வந்து செட்ல இல்லாதப்போ இந்த வைல் லூப் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடும். அப்போ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? அப்போ நம்ம லாங்கஸ்ட்டையும், கவுண்ட்டையும் கம்பேர் பண்ணி நம்ம ஜஸ்ட் செக் பண்ணி லாங்கஸ்ட்ல அப்டேட் பண்றோம். அட் லாஸ்ட் நம்ம லாங்கஸ்ட் ரிட்டர்ன் பண்றோம். ஓகே. இப்போ நம்ம சப்மிட் குடுக்குறப்போ நமக்கு வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்டின்னா, ம் ஜஸ்ட் a minute guys இங்க நமக்கு 80க்கு 78 பாஸ் ஆயிடுச்சு. பட் டிஎல்இ டைம் லிமிட் எக்ஸிட் வருது. இதுக்கு ரீசன் என்ன அப்டின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்க 1 அதாவது இங்க வந்திருக்கேன். இங்க இண்டெக்ஸ் இப்ப இங்க வந்திருக்க மாரி நம்ம அஸ்யூம் பண்ணலாம். 1ல வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கரண்ட் 1ல போடுவோம். கரண்ட்ட 1ல போடுவோம். போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் 2 இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். 1ல போடுவோம். 2 செட்ல இருக்கான்றத செக் பண்ணுவோம். அண்ட் நம்ம இப்போ கரண்ட் 1ல இருந்து 2க்கு இன்கிரீஸ் ஆயிடுச்சு. ஸோ கரண்ட் ஆல்ரெடி செட்ல இருக்கிறதால தான் 2க்கு இன்கிரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த 1 செட்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பிகாஸ் இது இனிமே அதுக்கு நம்ம தேவையில்ல. ஸோ செட்ல இருக்கிறதும் நமக்கு கம்மியாகும். ஓகேயா? நெக்ஸ்ட் 2ல இருந்து 3 இன்கிரீஸ் ஆயிருக்கும். அண்ட் இப்போ நமக்கு கரண்ட் 3 இருக்கு. 3 ஆயிடுச்சு. செட் 2 செட் 2ங்கிறது செட்ல இருந்ததால நமக்கு 3ன்னு இன்கிரீஸ் ஆயிருக்கு. இப்போ செட்ல இருக்க 2வையும் ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 3ல இருந்து 4. செட்ல 3 இருந்திருக்கு. அதனால தான் நமக்கு 4 இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ 3ய ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 5 போயிருக்கும். 5 ஏன் போயிருக்கும்னா 4 செட்ல ஆல்ரெடி 4 இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம 5. ஸோ இந்த மாரி நம்ம கரண்ட்ட செக் பண்ணும்போது ஒரு தடவையிலயும் செட்ல இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, நமக்கு செட்ல இருக்க வேல்யூவும் குறையும். அண்ட் இன்னும் நமக்கு எஃபிஷியன்ட்டாவும் இருக்கும். ஸோ அந்த அதனால நம்ம ஒரு தடவ கரண்ட்ல இருக்கும்போது நம்ம செட்ல அ இருக்க கரண்ட்ட நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரலாம். அதுதான் இந்த கேஸ். ஸோ எஸ்டி டாட் எரேஸ் செட்ல இருக்கிறத எரேஸ் பண்ணணும். எஸ்டி டாட் எரேஸ் ஆஃப் கரண்ட். கரண்ட்ட நம்ம எரேஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். அண்ட் இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா ம். நமக்கு எல்லா கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு கேஸ் மாதிரி. ஓகே. ஆ இதோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டியும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். ஓகே. வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். தேங்க் யூ. அண்ட் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விச் வில் பி மோர் சப்போர்ட்டிவ் ஃபார் மீ. தேங்க் யூ.